தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 15. இயேசுவில் அன்பு சொந்தங்களே, தவக்காலத்தில் நம்மையே நாம் ஆய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடம் இருக்கின்ற தேவையற்ற குணங்களை தவிர்த்திடவும், தேவையான நற்பண்புகள் எல்லாம் வாழ்வை நிறைத்துக் கொள்ளவும் இந்த காலம் நமக்கு பயன்படக்கூடியதாய் அமைவதாக. இதோ இன்றைய வார்த்தையை வடிக்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடாத ஒரு குணத்தை பற்றியும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றியும் நமக்கு மிக தெளிவாக பேசுகின்றது. ஒருவர் பொய் பேசுபவராக இருந்தாரே என்றால் அந்த பொய்யோடு கூட மற்ற எல்லா விதமான தீய பழக்கங்களும் அவருடைய வாழ்விலே குடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதை போலவேதான் ஒருவர் பொறாமைப்படுபவராக இருந்தார் என்றால் அந்த பொறாமையோடு கூட அதோடு தொடர்புடைய மற்ற தீவினைகளும் அவருடைய வாழ்விலே குடிகொள்ள ஆரம்பித்துவிடும். எனவேதான் சொல்லுவார்கள், ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் நிலைக்காது என்று சொல்லுவார்கள். இங்கே ஆமை என்பது இந்த ஊர்ந்து செல்கின்ற ஒரு பிராணி அல்ல, அது ஒரு அமைதியான ஒரு விலங்கு. ஆனால் அப்படி இல்லை, மாறாக இல்லாமை, இயலாமை, கல்லாமை, முயலாமை, பொறாமை என்கின்ற இந்த ஆமைகள் எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் வாழ்விலும் குடிகொள்கின்றதோ அவர்கள் அந்த வாழ்வில் நிறைவை காண முடியாது, செழுமை காண முடியாது, மேன்மை அடைய முடியாது என்பதுதான் அவருடைய அர்த்தமாக அமைந்திருக்கின்றது. இந்த பொறாமை என்பது இன்றோ நேற்றோ மனிதன் உள்ளத்திலே எழுந்தது அல்ல. கடவுள் மனிதனை படைத்த காலத்திலிருந்தே இந்த பொறாமை மனிதனை ஆட்டி படைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பொறாமையினால் தான் காயின் ஆபேலை கொலை செய்தான். முதல் கொலை அரங்கியது கடவுளுடைய சாபத்தை காயின் பெறுவதற்கு காரணமாக அமைந்து போனது. அன்பு சொந்தங்களே, இந்த பொறாமை என்பது எப்போது நமக்கு வரும்? யாருக்கோ எவருக்கோ ஏதாவது கிடைத்தால் அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை. நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நம்மோடு பணியாற்றுபவர்களாக இருக்கலாம், நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கலாம், இவர்கள் வாழ்விலே ஏதாவது ஒரு மேன்மையை கண்டு விட்டார்களே என்றால், அவர்கள் வாழ்வுக்கு முன்னேறி வந்து விட்டார்கள் என்றால், அதை கண்டு பொழுது நம்முடைய மனம் பொறுத்துக் கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, மனம் புழுங்க ஆரம்பிக்கின்றது. நாம் பொறாமைப்பட ஆரம்பிக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே எனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற அந்த சோகத்தை விட அவனுக்கு கிடைத்து விட்டதே என்கின்ற அந்த எண்ணம் தான் இந்த பொறாமையை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பொறாமை உடலையும் பாதிக்கக்கூடியது, மனதையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொறாமை இருக்கின்ற பொழுது உடல் நோய்கள் உடலிலே தங்க ஆரம்பிக்கின்றது. மன நோய்கள் நம்மிலே முழுமையாக ஆட்கொள்ளுகின்ற பொழுது உறவு பிரிகின்றது, சமாதானம் குலைந்து போகின்றது, மன உளைச்சல் ஏற்படுகின்றது, மன அழுத்தம் ஏற்படுகின்றது, இறுகிய மனநிலை உருவாகின்றது, பகைமை பிளவு ஏற்படக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. இந்த பொறாமை மனிதனை ஆட்கொள்கின்ற பொழுது என்ன நடக்கும்? இரும்பு உறுதியானதுதான், ஆனால் அதில் அந்த துரு ஏறுகின்ற பொழுது அந்த துரு தட்டி நீக்கப்படாத பொழுது இரும்பு எவ்வளவுதான் உறுதியானதாக இருந்தாலும் சிறிது சிறிதாக அது அறியாமலேயே அந்த இரும்பை பயனற்றதாக மாற்றி போடக்கூடிய வலிமையுடையது அந்த துருவுக்கு உண்டு. அதை போலதான் மனிதன் எத்தனையோ நல்ல குணங்கள் நற்பண்புகள் நிறைந்திருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே பொறாமை என்கின்ற ஒரு துரு ஏறிவிட்டது என்றால், அதை நாம் தூய்மையாக்கவில்லை என்றால், அது நாம் அறியாமலேயே நம்மிடம் இருக்க நற்பண்புகளையும் குலைத்துவிடும், நம்மை வாழ்வையும் பயனற்றதாக மாற்றி அமைத்துவிடும். இத்தகைய பொறாமை நம்மிலே வருகின்ற பொழுது என்ன நடக்கும்? முதலாவதாக வெறுப்பு மனதிலே தோன்றும். இந்த வெறுப்பு தேவையற்ற கோபத்தை உருவாக்கும். இந்த கோபம் பிறர் மீது தப்பறையான ஒரு வகையான பெயரை கெடுக்கக்கூடிய அந்த பேச்சுக்கு நம்மை இட்டு செல்லும். இந்த பேச்சானது எப்பொழுதும் பிறருக்கிற குறைகளை மட்டுமே காணக்கூடியதாக இருக்கும். அவர்களை பற்றி அவதூறு பரப்பக்கூடியதாக இருக்கும். பிறர் நன்மை அடைகின்ற பொழுது அதை பற்றி இகழ்ந்து பேசக்கூடியதாக இருக்கும். தன்னுடைய வாழ்வில் செயல் அதிக கவனத்தை செலுத்துவதை விட, தன் முன்னேற்றத்திற்கு கவனம் செலுத்துவதை விட பிறர் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எங்கே போகிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், எதை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை
கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருப்பார்கள், அதிலே குறை காண்பவர்களாக இருப்பார்கள். பிறடைய அழிவிலேயே தன்னுடைய திறமையும் நேரத்தையும் வாய்ப்பையும் செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். உதாரணம், பழைய ஏற்பாட்டிலே சவுல் அரசன் தாவீதின் பொறாமை கொண்டான். பொறாமை கொண்ட என்னது, தன் அரசனுக்குரிய கடமைகளை விட்டுவிட்டு தாவீதுக்கு பின்னால் போக ஆரம்பித்தான், அவனை துரத்த ஆரம்பித்தான். இதுதான் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அதுவே தடைக்கல்லாக அமைந்து விடுமாகவே இந்த பொறாமையை நம் வாழ்விலும் தகர்த்தெறிய வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது அதைத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. பொறாமை கொள்ளாதே. யாக்கோப்பினுடைய புதல்வர்களில் இந்த பொறாமை குடிகொண்டிருந்தது. யாக்கோப்பு யோசேப்பை அதிகமாக அன்பு செய்ததை மற்ற சகோதரர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. பொறாமை குணம் கொண்டார்கள். இந்த பொறாமை குணம் என்னவாயிற்று? வெறுப்பை உருவாக்கியது. மற்ற சகோதரர்கள் யோசேப்பை வெறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த வெறுப்பு அடுத்தது என்னது? அவர்களோடு சகஜமாக பழக முடியவில்லை, முழு மனதோடு பழக முடியவில்லை. அவர்களை அன்பு உடைபட்டு போனது. ஒரு வகையான போலியான வாழ்வை வாழ ஆரம்பித்தார்கள். போலியான அன்பை காட்டுவதை போல அவர்கள் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த போலியான அன்பு அவருடைய உள்ளத்தில் நஞ்சை விதைக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக சதி திட்டம் தீட்ட ஆரம்பிக்கின்றார்கள். அவரை கொலை செய்ய முற்படுகின்றார்கள். இந்த கொலையை எப்படி? மற்ற விலங்கின் மீது போட்டு தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வஞ்சக வலை, வஞ்சக உள்ளம் உருவாகின்றது. அவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, என் கண்ணிலிருந்து மறைந்தால் போதும் என்கின்ற அந்த நிலைக்கு அவனை மிதியானிடம் விற்று விடுகின்றார்கள். இதுதான் பொறாமையினுடைய தன்மையாக அமைந்திருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, சமாதானமாக மகிழ்ச்சியாக அன்பாக இருக்க நம்முடைய குடும்பங்களிலே எத்தனை நேரங்களிலே இந்த பொறாமை குடிகொள்ளுகின்ற பொழுது அன்பு பாதிக்கப்படுகிறது, சமாதானம் குறைபடுகின்றது. அவர்களுள்ள நம்மிடம் இருக்கின்ற நன்மைகளை பார்க்க மறந்து விடுவோம். கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த மறந்து விடுவோம். நம் உடல் உறுப்புகள் இயங்குகின்றன, நம்முடைய வாய் பேசுகின்றது, நம் குரல் எழும்புகின்றது, நம் உடல் நம்ம எல்லா காரியங்களும் செய்வதற்கு துணை புரிகின்றது. அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டோம். மாறாக நம்மோடு இருக்கின்ற மனிதர்களிடம் இருக்கின்ற சிறு சிறு பலவீனங்களோ அவர்கள் சந்தோஷத்தையோ நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த குணம் இருந்ததென்றால் நம்மை முழுமையாக அழித்துவிடும். சிறிது அலசி பார்ப்போம். என்னிடம் இந்த பொறாமை என்கின்ற குணம் இருக்கின்றதா? என்னோடு இருக்கின்ற மனிதர்கள் சிரிக்கின்ற பொழுது நான் கஷ்டப்படுகின்றேனா? நான் கோபப்படுகின்றேனா? அவர்களை இகழ்ந்து பேசுகின்றேனா? பிறர் வாழ்வு முன்னேறுகின்ற பொழுது அதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவருடைய பெயரை கெடுக்க முற்படுகின்றேனா? அவரை பற்றி தவறாக பேசுகின்றேனா? அல்லது என்னோடு இருக்கின்ற மனிதர்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கிற பொழுது அதை குலைக்க நான் முற்படுகின்றேனா? சமாதானத்தை குலைத்து சண்டை மூட்டுவனாக இருக்கின்றேனா? இதெல்லாம் இருந்தது என்றால் நான் பொறாமை குணம் உள்ளவனாக இருக்கின்றேன். இந்த தவக்காலத்தில் ஆண்டவரிடம் கேட்போம். இந்த பொறாமை என்கிற தீயை நம் வாழ்விலிருந்து எடுத்து போடவும், இந்த பொறாமை என்கின்ற துருவை நம் வாழ்விலிருந்து அகற்றி போடவும், அதன் வழியாக இறைவன் கொடுத்த நற்பண்புகளால் இன்னும் அதிகமாக நிறைக்கப்பட்டு நல்லவர்களாக வாழவும் அருள் வேண்டுவோம். கடவுள் நிச்சயமாய் நம்மை தன் அருளால் நிறைத்து நம்மை மேன்மடைய செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவா.